நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரிசுத்த அலங்காரத்தை குறித்து இன்றைக்கு நாம ஒரு பிரதான வசனத்தின் மூலமாகவும் அதோடவே இன்னொரு வசனத்துடைய பகுதியின் மூலமாகவும் பார்க்க போறோம். முதலாவதாக அந்த பிரதான வசனமானது சங்கீதம் 29வது அதிகாரம் வசனம் 2, Psalms chapter 29 verse 2. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அதோட கூட 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் முதல் வசனம் கடைசி பகுதி, 2 Corinthians chapter 7 verse 1 last part. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம். இந்த வசனங்கள்ல இருந்து நாம அறிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவருக்கான பயபக்தியை நாம காத்து கொள்ளணும். அந்தபடியா இருக்கும்போது பரிசுத்த அலங்காரம் நமக்குள்ளார காணப்படும். முதலாவதாக பிரதான வசனமாகிய சங்கீதம் 29வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள்னு தாவீது ராஜா சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த வசனம் எந்த பகுதியில வந்திருக்குன்னு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாம தியானித்தோம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 29வது வசனம். அந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டிக்குரிய பயபக்தியோடு கையாளாம ஊசா பெட்டிய தொட்டதால மறிக்கிறத பாக்குறோம். அதற்கு பிற்பாடே தாவீது ராஜாவும் உடன்படிக்கை பெட்டிய கையாள வேண்டிய பரிபூர்ண பயத்தோட எல்லாரையும் பரிசுத்தமாக்கி தேவன் சொன்ன முறைமையோட தன்னுடைய நகரத்துக்கு 3 மாதத்திற்கு பிற்பாடு எடுத்துட்டு போறாரு. இந்த பகுதி தேவனுக்குரிய பயபக்தி நமக்குள்ளார இருக்கும்போது பரிசுத்தம் தன்னால வருங்கிறத காண்பிக்கிறதா இருக்கு. அந்தபடியாக யாரு பயபக்தியோடு தேவனை பற்றி கொள்றாங்களோ அவங்க தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தோடு நடந்து கொள்வாங்க. அதனால்தான் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம். பரிசுத்தமானது தேவ பயம் இல்லாம பூரணப்படாது. நாம தேவன் விரும்புகிற பரிசுத்திற்கு உட்படணும்னா தேவனுக்குரிய பயபக்தி காணப்படணும். இந்த பயபக்தி இல்லாம நம்மால ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியாது. எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனத்துல, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தம் மிகவும் அவசியமா இருக்கு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாகிய நாம பயத்தோடும் பக்தியோடும் காணப்படணுங்கிறத வசனம் தெளிவுபடுத்துது இல்லையா? இந்தபடியாக கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துபவர்கள் பயபக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்பதான் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள முடியும். இங்க மாத்திரம் இல்ல, சங்கீதம் 96வது அதிகாரம் 9வது வசனத்துல, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இங்க நடுங்குங்கள்னு சொல்லப்படும் போது அது பயபக்தியை குறிக்கிறதாகவே இருக்கு. தேவன் சுத்த கண்ணனா பரிசுத்தரா இருக்கிறாரு. அவரை நாம பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள நமக்குள்ளார பயபக்தி வேணும். இங்க பயம்னு சொல்லப்படும் போது நாம தப்பு செஞ்சா தேவன் நம்மை தண்டிச்சிருவாருங்கிற பயம் இல்ல. அவர் எவ்வளவு மகா பெரிய தேவனா இருக்கிறாரு, அவரை தொழுது கொள்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியத்தை எண்ணி பயபக்தி உள்ளவர்களாக இருக்கணும். அவர் கற்பனைகளை கை கொள்கிற கீழ்ப்படுதலின் குணம் வேணும். இந்தபடியான பயபக்தியோட தான் நம்முடைய பரிசுத்த அலங்காரத்தை நம்மால காத்து கொள்ள முடியும், பரிசுத்தமாக்குதலை பூர்ணப்படுத்த முடியும். அதற்குரிய தேவ பயமானது நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் காணப்படணும். அதனால்தான் சங்கீதத்துடைய வெவ்வேறு பகுதிகளும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியதை போதிக்குது. சங்கீதம் 22வது அதிகாரம் 23வது வசனத்துல, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். அந்தபடியாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாமும் அவர் பேர்ல பயபக்தியாக இருக்கும்போது நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும், நம்முடைய பரிசுத்த அலங்காரத்துல நிலைநிற்க முடியும். இங்க மாத்திரம் இல்ல, இன்னும் சங்கீதத்துடைய அநேக பகுதியில கர்த்தருக்கு பயப்படுகிறத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்தபடியா பயபக்தியோடு இருக்கிறவங்க தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தோடு காணப்படுவாங்க. அவங்க பேர்ல தேவன் தாமே பட்சமா இருப்பாரு. இதற்கு நாம வேதத்திலிருந்தே ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல கொர்நேலியுங்கிற மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு அந்த அதிகாரம் 2வது வசனம் விவரிக்குது.
அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படியாக பயபக்தியோடு நடந்து கொண்ட அவருக்கு தேவ தூதன் தாமே இடைப்படுகிறார் இல்லையா? அவரை சந்திக்க பேதுருவும் அனுப்பப்படுகிறார் இல்லையா? அப்படியாக ஒரு கூட்ட புறஜாதி ஜனம் ரட்சிக்கப்படுவதை நாம் அந்த பகுதியில வாசிக்க முடியுது. இந்தபடியாக பயபக்தியுள்ள ஜனமா இருக்கிறவங்கள தேவன் தமக்காக தெரிந்து கொள்கிறாரு. அதனால்தான் பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார்னு வசனமும் சொல்லுது. இந்தபடியாக தேவனுக்குரிய பயபக்தி உரியவர்களாக நாம ஒவ்வொருவரும் காணப்படணும். அவர் நம்மை சிருஷ்டித்த தேவன். வானங்களும் நாம் காண்கிற பூமியும் இந்த ஒவ்வொரு படைப்புமே நமக்கு தேவனுடைய செய்கையை விவரிக்குது. அவ்வளவு பெரிய தேவனை நாம எவ்வளவு பயபக்தியோட தொழுது கொள்ளணும். அந்தபடியான பயபக்தி நம்மிடத்துல காணப்படும் போது நம்முடைய பரிசுத்தமாகுதலும் பூர்ணமாகும். இந்தபடியான பூர்ணம் நம்மிடத்துல காணப்படணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பரிசுத்தமாகுதல் தேவ பயத்தின் பிரதிபலனாக இருக்குங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியா நாங்க உம்முடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ளணும் தகப்பனே. அந்த அலங்காரத்தின் அங்கமாக தேவ பயமானது எங்களிடத்துல காணப்படணும் ராஜா. ஆம் தகப்பனே, அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாகிய நாங்க பயத்தோடும் பக்தியோடும் உமக்கு பிரியமான பரிசுத்தத்தோடும் நடந்து கொள்ள தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.